ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் காலில் விழுந்து வணங்கக்கூடாத ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் எவ்வளவுதான் மாறிக்கொண்டே வந்தாலும் ஆன்மீகம் மாறாத ஒன்றாக இருக்கு. சிலர் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பலரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாகவே இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவும் வகையில் இந்த பதிவில் தினமும் ஒரு ஆன்மீக தகவலை பதிவிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நண்பர்களே, அந்த ராசிக்காரர்கள் யார் என தெரிந்து கொள்வோம். அந்த காலத்திலிருந்தே இந்த காலம் வரை மாறாமல் இருக்கும் விஷயங்களை இதுவும் ஒன்று. நாம் சிறுவயதிலிருந்தே பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நாம் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பொதுவாக நமக்கு ஆசீர்வாதம் தரும் நபர் நம்மை விட 5 வயது பெரியவராக இருக்க வேண்டும். அதுபோல நாம் நம்முடைய தாத்தா பாட்டி கால்களில் விழுந்து வணங்கினால் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் ராகு கேதுவின் தோஷம் குறையும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் நபர் வெளிநபராக இருந்தால், அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தால் மட்டும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். பொதுவாக பூசம், அனுஷம், உத்திராட்டி மற்றும் சனியின் ராசியில் பிறந்தவர்களும், மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களும், அதே போல மகரம் கும்பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் மற்றும் சனி துலாம் ராசியில் அமைய பெற்றவர்களும் சனியின் ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரர்களாக இருப்பார்களாம். அதாவது மகரம், கும்பம் மற்றும் துலாம் அந்த ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த 3 ராசியில் பிறந்தவர்களும் மற்றவர்களின் காலில் விழுந்து வணங்குவதை தவிர்க்க வேண்டும். காரணம், இப்படி மற்றவர்களின் காலில் விழுந்து வணங்குவதால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராசி மற்றும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் மற்றும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களை தவிர மற்றவர்களின் காலில் விழுந்து வணங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே போல மற்றவர்கள் உங்கள் காலில் விழுவதை அனுமதிக்கவும் கூடாது. இன்றைய பதிவு உங்களுக்கு நல்ல விளக்கத்தை தந்து உங்கள் மனதை தெரிய வைத்திருப்பேன் என்று நம்புகிறேன். நாளை ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.